நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அற்புதமான ஒரு வாரம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியை குரு பகவான் பார்க்குறார். 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் 3ஆம் இடத்தில் சென்று குரு பார்வையில் இருக்கிறார். முயற்சி ஸ்தானம் வலுப்பெறுகிறது, சகோதர பாவம் வலுப்பெறுகிறது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9இல் குரு பகவான் இருக்கிறார். 10இல் ராகு இருக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 11இல் இருக்கிறார். அப்போ இந்த 12 ராசிகளில் இந்த கடக ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம்னு சொன்னால் மிகையாகாது. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதார மேன்மை இருக்கும். குடும்பத்தில் சுபீட்சம் இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி வாய்ப்பை பெறும். 4ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருப்பதால் வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் பழப்பு போயிடும். ஏன்னா வண்டி வாகனங்கள் பழுதாகி மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஆனால் படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள். 5ஆம் இடம் சூப்பர், பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. குரு பார்வை இருக்கிறது. அந்த வீட்டு அதிபதி செவ்வாயே அந்த வீட்டை பார்க்குறார். அப்போது குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் இந்த கடகராசிக்கு முழுமையாக இருக்கிறதால நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். 1, 5, 9 சிறப்பாயிட்டாலே அந்த ராசி ஓஹோன்னு இருக்குங்க. இந்த கடகராசிக்கு இந்த வாரம் ஒரு அளப்பரிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரன்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அது கொஞ்சம் நட்பு வட்டாரங்கள் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி பார்க்கும் பொழுது ஓடிப்போனவனுக்கு 9இல் குருன்னு சொல்கிற மாதிரி 9இல் குரு இருக்கிறார். அப்போது திருவருளும் குருவருளும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தந்தையால் அனுகூலம். வெளிநாடு போகக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். 10ஆம் இடத்துல ஒரு பாம்பாவது இருக்கணும்னு வாங்க. பாம்பு ராகுவே இருக்கிறார். அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேருக்கும் இந்த வாரம் பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரம். ஏன்னா ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் பேனலில் காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும். இப்படி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் தொழில் நல்ல அபிவிருத்தியாகி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அத்துணை பேருக்கும், செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேருக்கும் கூட பல அற்புதமான ஒரு வாரம். அக்ரிகல்ச்சர் விவசாயிகளுக்கும்
ஒரு உன்னதமான ஒரு வாரம். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு சிறப்பானது ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி மூத்த சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்து அதிபதி 3இல் கம்யூனிகேஷன் பாவத்தில் உச்ச நிலையில் இருக்கிறதால அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு அக்டோபர் 6, 7, 8 ஆகிய 3 தேதிகள் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், சினிமா, தொலைக்காட்சி பிரிவு, நடிகைகள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.